ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேர்ச்சொல் பற்றி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கரெக்டாக அதாவது ஒரு இலக்கணம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு பேஜ்லேயே முடிக்கிற மாதிரி, ஹாஃப் பேஜில் முடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஷார்ட் நோட்ஸாக நான் என்னோடய நோட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய எழுதாமல் கொஞ்சம் எழுதி, அதுவும் கரெக்டாக எது பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டு மட்டும் எழுதி அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற நேரத்தில், சமையல் பண்ணுற நேரத்தில் இந்த மூணு நிமிஷத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு இலக்கணம் தமிழ் ஃபுல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். அந்த லெவலுக்கு நான் வந்து எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா வேர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ வேர்ச்சொல்னா என்னது அப்படின்னா, ஒரு சொல்லுடைய அடிப்படை வடிவம் அல்லது மூல வடிவம். ஓகேங்களா? இது புக்கில் இருக்காது, நான் சொல்கிறேன். அடிப்படை வடிவம், ஒரு வார்த்தை தான் இருக்குன்னா அதோடைய அடிப்படை அதுதான் அதோடைய மூலம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க வேர்ச்சொல். மேக்ஸிமம் இது வந்து கட்டளை பொருளில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கினார் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி எழுதணும் அப்படின்னா தூங்கு, நான் சொல்கிறேன் இப்போ தூங்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ கட்டளை மாதிரி. ஓகேங்களா? ஸோ தூங்கு. நெக்ஸ்ட் தூங்கின்னு போடக்கூடாது. தூங்கின்னு போட்டோன்னா அது மீனிங் வேறு வந்துடும். ஸோ தூங்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே அது உச்சரிக்கும் போது நீங்கள் பாதியாக கட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பற்றினார் அப்படின்னா பற்று. விளையாட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், போய் விளையாட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டோம், போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு ஹாஷா சொன்னோம்னா போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வந்து என்ன கட்டளை பொருள் வரும். ஓகேங்களா? விளையாடு. நீங்கி அப்படின்னா என்ன, நீங்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீனு நம்ம போட முடியாது. நீனா என்னது அர்த்தம் வேறு, முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறது. தேடல் அப்படின்னா தேடு. கொண்டு அப்படின்னா கொள். ஓகேங்களா? 3 சுழி வரும்போது இங்கே இல் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கற்றான் அப்படிங்கிறது வந்து கல். ஓகேங்களா? காத்தான் அப்படிங்கிறது வந்து காத்துன்னு வராது. காத்துன்னு உங்களுக்கு என்ன ஆயிரும், நம்ம காற்று அடிக்கிற காற்றை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அல்லது பாதுகாக்க அந்த இது வரும். கட்டளைங்கிறது மாதிரி வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணிய அப்படிங்கிறது வந்து எண். ஓகேங்களா? நினைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ பாரீர் அப்படிங்கிறது பார். இயக்கீடு அப்படின்னா இயக்கு. ஓகேங்களா? இதே இது இயங்கிடுன்னு வந்துச்சுன்னா இயங்குன்னு வரும். இது இயக்கீடுன்னு வந்ததுனால இயக்கு. வரவில்லை அப்படின்னா எனக்கு வரவி அப்படின்னு போடக்கூடாது. வா அப்படிங்கிறதா கட்டளை. ஸோ அதனால் வான் போடுறோம். தொழாது அப்படின்னா தொழான்னு போடக்கூடாது, ஏன்னா அது முற்று பெறாமல் இருக்கும். தொழு அப்படின்னு சொல்லி போடணும். தட்பம் அப்படின்னா தன்மை. உருக்கும் அப்படின்னா என்னது, உங்களுக்கு வந்து உருக்கும் அப்படின்னா என்னன்னா உருக்கு. ஓகேங்களா? உருக்கும் அப்படிங்கிறது உருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளம், உள்ளீடு. இதுக்கு வந்து உள். நாட்டும் அப்படின்னா நாட்டு. ஓகேங்களா? ஸோ புக்கம் அப்படின்னா புகு. அரியது அப்படின்னா அருமை. கொள்ளுதல் அப்படின்னா இந்த இல் வந்துச்சுன்னா இந்த இல் வருது. கொன்றான், இந்த 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இல் வருது. ஓகேங்களா? லகரம் வருது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 சொல்லின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த லகரம் வருது. 2 சொல்லின்னு வந்துச்சுன்னா இந்த லகரம் வருது. ஓகேங்களா? ஸோ இது